ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே இட்லிக்கு நான் மாவாட்டி வச்சுட்டேங்க. மாவால் ஆட்டி ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுருந்தேன், பொங்கி ஊற்றிருமோன்ட்டு. நல்ல வேலை பொங்கலை, அழகாக எந்திரிச்சு மட்டும் வந்திருந்தது. கிரேவி வந்து காலிஃப்ளவர் குருமா செய்யலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து புது இட்லி பாட்டுங்க. 2 நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். இதில் இட்லி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மாவெல்லாம் ஆட்டி ரெடி பண்ணிட்டேன். இந்த இட்லி பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் சைஸ் தான். ரொம்ப குட்டி இட்லியும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ். நம்ம இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 5 இட்லி சாப்பிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். அந்த சைஸ் இட்லி பிளேட்ஸ் இது. எங்கள் வீட்டில் என்ன தான் இட்லி செஞ்சாலும் பசங்களுக்கு தோசை இருந்தால் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதனால் இட்லி ஊற்றினாலும் நான் அளவாக தான் ஊற்றுவேன். இதுவே மிச்சமாகும். கூட 2 தோசை அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன். ஓகே, வாங்க நம்ம காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே தண்ணியிலேருந்து காலிஃப்ளவர் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் விட்டு ரஃப்பாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நான் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம், அதனால் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டேன். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அதே பேனில் ஆயில் விட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அது கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு நான் அதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருந்ததுங்க.